பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம கருப்பு கவுளி அரிசி வச்சு நம்ம வந்து ஒரு இது பார்க்க போகிறோங்க, தோசை. இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க இது. 2வது வந்து இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் இருக்கும். கண்டிப்பாக இது சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் 1 மந்தில் நல்ல ரிசல்ட்டு தெரியுங்க. நாங்களே இது வந்து ட்ரை பண்ணியிருக்கோங்க. இந்நாள் வரையில நான் ஒரு 2 கேஜி இறங்கியிருக்கிறேங்க. நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், வெயிட் லாஸ் இருக்கிறவங்க. 2வது வந்து சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு கவுளி அரிசி வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கஞ்சி அந்த மாதிரி இதை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க இது. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். கண்டினியூவாக எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் வீக்லி 1 டைமுக்கு எனக்கு வந்து 2 கேஜி இறங்கியிருக்குங்க 1 மந்த்துக்கு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுவீங்க, ஓகேங்களா? 2வது வந்துட்டு இப்போது நம்ம அது கூட வந்து நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாருக்குமே வந்து கருப்பு கவுளி அரிசியில் வந்து ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து சரி முதல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது கூட வந்துட்டு இதை நான் மிங்கிள் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது வந்து நான் வந்து 150 கிராம் எடுத்துருக்குறேங்க. அதை என்ன சொல்கிறது, 200 கிராம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து இட்லி அரிசி, ஓகேங்களா? நான் இது கூட ஜாயின் பண்ணுறேங்க. 2வது வந்து பச்சரிசி, இதுவும் நான் 200 கிராம் வச்சுருக்கேன். இது வந்துட்டு இதுவும் நான் 200 கிராம் வச்சுருக்கேன். உளுந்தும் 200 கிராம். பட் சேமாக எல்லாமே நான் ஒன்றா வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் இந்த கிளாஸில் தாங்க அளந்திருக்கேன். இந்த கிளாஸில் வந்து நான் இந்த ஒரு கப்புக்கு வந்து 2 கிளாஸ் போட்டிருக்கேன், 2 அலக்கி போட்டிருக்கேன். இது எல்லாமே அது சேமாக போட்டிருக்கேன், ஓகேங்களா? இது வந்து கேன்சர் எல்லாமே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் வந்து இது கண்ணுக்கு எதுக்கு நான் பார்த்துருக்கேங்க. எனக்கே வந்து 2 கேஜி நான் இறங்கியிருக்கேங்க. பட் 1 மந்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் வந்து வீக்லி 1 டைம் கூட எடுத்துக்கலாம். இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் இட்லி நல்லா சூப்பராக வருதுங்க. தோசையும் இன்னும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இது கூட இது மிங்கிள் பண்ணுறேங்க. நீங்கள் மிங்கிள் பண்ணாமல் வெறும் இது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப பிடிக்காதவங்க வந்து கொஞ்சம் இந்த இட்லி அரிசி, நம்ம பச்சரிசி அது வந்து சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? நான் சரி பங்க வச்சுருக்கேங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம போட போகிறோங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம 3 மணி நேரம் வந்து ஊறணுங்க, ஓகேங்களா? இப்போ வந்து 3 மணி நேரம் ஊறணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க, ஓகேங்களா? நம்ம இந்த தண்ணி ஊற்றி கழுவிக்க போகிறோங்க. தண்ணி நல்லா நம்ம ஊற்றிக்க போகிறோங்க. வந்துட்டு 3 மணி நேரம் ஊறணுங்க, நல்லா ஊறணும், ஓகேங்களா? வீக்லி 1 டைம் எடுத்துக்கோங்க போதும். சும்மா ஜஸ்ட்டு, ஏன்னா இது வந்து விலை ஜாஸ்திங்க. சில பேர் என்ன மேடம் விலை ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கினா நல்லது தான். ஆக்சுவலாக வந்து கருப்பு கவுளி உளுந்து மாத்திரம் எடுத்துக்கணும், நல்லது தான். நான் சரி இது ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணி பார்ப்போமேன்ட்டு நான் இது கொஞ்சம் மிங்கிள் பண்ணேங்க, ஓகேங்களா? நீங்களும் மிங்கிள் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாங்க, ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா வாஷ் பண்ணணுங்க. அப்போ வந்து மாவு வந்து உங்களுக்கு அவ்வளோ பிளாக்கியாக வராது, ஓகேங்களா? நல்லா வாஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி நல்லா இப்படி கழுவிட்டுனா நல்லா வாஷ் பண்ணணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் போட்டுட்டு 3 ஹவர் கழித்து வந்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. நான் அரைக்கும் போது வந்து உங்களுக்கு இதை வந்து நான் காட்டுறேன், ஓகேங்களா? பாருங்கள், 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குங்க. பாருங்கள், கிட்ட காட்டுறேன். நல்லா ஊறி இருக்குது. நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 1 ஹவர் கூட கூட்டிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து மிக்சியில் தாங்க ஆட்ட போகிறேன். ஏன்னா நம்ம தோசைக்குன்ற தொட்டு நான் மிக்சியில் ஆட்டிக்கிறேங்க. தோசைக்குன்னா நீங்கள் மிக்சியில் ஆட்டிக்கலாங்க. போட்டுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோங்க. நம்ம
நம்ம அரைச்சிட்டோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கோம். பாருங்கள், நைஸாக இருக்குது. இது தோசைக்குன்னா இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், சாஃப்ட்னஸாக இருக்குது பார்த்தீங்களா? இட்லிக்குன்னா கொஞ்சம் குறப்பாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க, ஆட்டியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன் நான் வந்து உப்பு போட்டுக்கேங்க. ஓகேங்களா? தேவைன்னா போட்டுக்கலாங்க. இது நல்லா வந்து கிளறி விட்டுருக்கணுங்க. விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஊறட்டுங்க. இது நம்ம மாவெல்லாம் வந்து புளிக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் தோசை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க, டேஸ்டியாக. ஓகேங்களா? நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க. மாவு பாருங்கள், ராகி மாவு மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. வெயிட் லாஸ் வந்து சீக்கிரம் இறங்குங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டு இந்த கருப்பு கவுளி அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்சுலினே தேவையில்லைங்க. ஒரு 3 மந்த்ஸு அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தோசை, இட்லி அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின்னு கம்மி ஆகிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாங்க. கேன்சர் பேஷண்ட்டு, குழந்தைங்களுக்கு பாரம்பரியமான உணவெல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? 8 ஹவர் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கெட்டியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பாதி மாவு எடுத்து நம்ம தோசை சுட போகிறோங்க. ஓகேங்களா? பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ வந்து தண்ணி போட்டு இந்த மாதிரி கரைச்சிக்குங்க. இட்லிக்கு வந்து கிரைண்டரில் ஆட்டிக்கங்க. ஓகேங்களா? ஒரு சுத்து எண்ணெய் ஊற்றுறோங்க. நம்ம நல்லா வேகட்டோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. இன்சுலின் கம்மியாகும். கேன்சர் பேஷண்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. கேன்சர்லாம் உங்களுக்கு சரியாகும். ரெண்டாவது வந்துட்டு இது முக்கியமாக வந்து வெயிட் லாஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணுதுங்க. ஏன்னா அது வந்து நானே வந்து சாப்பிட்டு 2 கிலோ கம்மி ஆகிருக்கேங்க. நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இது நம்ம தோசை மாதிரி தாங்க இருக்குது. அதை விட இன்னும் டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேகட்டுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் மெதுவாக எடுக்கணும், ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. எண்ணெய் அதுவே போதுங்க, ஒரு ஸ்பூனே போதுங்க. ஓகேங்களா? பாரம்பரியமான உணவெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க வந்து நம்ம வந்து நல்லா வாழ முடியும். பாருங்க, கருப்பு கவுளி தோசை ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லது. ரெண்டாவது கேன்சருக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது எடுத்துக்கிட்டால் இன்சுலின் தேவையில்லைங்க. நீங்கள் கண்டினியூவாக வந்து வீக்லி 1 டைம் வந்து 3 மந்த்ஸு நீங்கள் சாப்பிடணும், சுகர் பேஷண்ட். ஓகேங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
நம்ம தோசை விட இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக பசங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இதை தான் கேட்பாங்க. 100க்கு 100 நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.